ஹாய், வெல்கம் டு ரெசிபி குரு பை சுமதி. நம்ம இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு தேங்காய் பால் போட்டு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ஸோ அதை ட்ரை பண்ண இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரு பை சுமதி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேன் போட்டு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி கொட்டுறேன். ஸோ இப்போது கேஸ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணி வதவதான்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் போடலாம். அதில் ஓட்ஸ் நான் 1 கப்பு போடுறேன். இது கொஞ்சம் நல்லா திக்காக வரும் பாயசம். ஒரு சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ஒரு அக்கார விடுசல் கன்சிஸ்டன்சி சொல்லலாம். அந்த அளவுக்கு திக்காக வரும். உங்களுக்கு தின்னாக வேணும் பாயசம் அப்படின்னாக்க ஒரு 1/4லேருந்து 1/2 கப்பு ஓட்ஸ் போடுங்க போதும். அப்போ தான் உங்களுக்கு டம்ளரில் குடிக்கிற மாதிரி தின்னாக வேணும் அப்படின்னாக்கா பாயசம் ஒரு 1/4 கப்பு ஓட்ஸ் போட்டுருந்தா போதும். ஸோ இதை போட்டுட்டு ஒரு நல்லா 3-4 நிமிஷம் நல்லா அதை கிளறி விடுங்க. ஸோ நல்லா குழஞ்சி ஓட்ஸ் நல்லா வெந்துடும். ஒரு 3-4 மினிட்ஸில் நல்லா வெந்துடும் அது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காயெலாம் போட போகிறேன். ஸோ பச்சை கற்பூரம் ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை நான் தூள் பண்ணி இப்போ போடுறேன். அடுத்தது ஒரு 4 ஏலக்காய் எடுத்துட்டு அதையும் பொடி பண்ணி போடுறேன். ஸோ இது நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ ஒரு 4-5 நிமிஷம் ஆகிடுத்து. நல்லா ஓட்ஸ் வெந்தெடுத்து. ஸோ இப்போ நான் வெல்லம் போட போகிறேன். ஸோ வெல்லம் நான் 2 கப்பு போட்டுருக்கேன். 1 கப்பு ஓட்ஸுக்கு 2 கப்பு வெல்லம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம கொட்ட போகிறோம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி ஒத்த மாதிரி ஆகட்டும். தேங்காய் பால் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு 2 பாலாக எடுத்துட்டுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பால் திக்கு பால், உங்களுக்கே தெரியும் தேங்காய் பால் பண்ணுறது. தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் திக்கு பால் எடுத்து தனியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் பாலும் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது செகண்ட் பால். ஸோ இது இந்த 2 கப்பு அளவு. இது தேங்காய் திருவின தேங்காவை மிக்சியில் போட்டு தண்ணி கொட்டி அரைச்சி நல்லா அரைக்கணும். அரைச்சி புழிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த பாலை திக்காக தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காயில் தண்ணி கொட்டி அரைச்சிட்டு மிக்சியில் திரும்பியும் அது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் செகண்ட் பால். ஸோ இப்போ நான் செகண்ட் பால் விட்டுட்டேன். இப்போ அது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு பால் திக்காக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம். ஸோ இதை கொட்டி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம அணைச்சிடலாம். ஸோ தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அடுப்பில், அணைச்சிடலாம் அடுப்பை. இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாயசம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் பாயசம் உங்களுக்கு. தேங்காய் பால் ரெடியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு வெல்லத்தை உடச்சி வச்சுட்டா இது 2 வேலையை நீங்கள் பண்ணி வச்சுட்டு வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா 10 நிமிஷம் கூட ஆகாது கொதிக்கிறதுக்கு. இப்போ அடுப்பை அணைச்சாச்சு. நான் ஆப்பிள் ஒரு 1/4 ஆப்பிள் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். அது நீங்களும் பண்ணி பாருங்கள். அண்ட் முந்திரி ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி வறுத்துருக்கேன். ஸோ அதையும் இதில் இப்போ போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் தேங்காய் பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஆல்சோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon. Bye bye.